ஹார்ட் பீட் சீசன் 3 எபிசோட் 4 முழு விளக்கம் தமிழ் எக்ஸ்பிளெயின். எபிசோட் ஆரம்பத்திலேயே கதிரும் ரீனாவும் பேசிக்கொண்டே நடந்து வருகிறார்கள். ஒரு பேஷண்டின் ஹிஸ்டரியை கதிர் ரீனாவுக்கு விளக்கிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் ரீனா எதிலும் கவனம் செலுத்தாமல் அமைதியாக நடந்து வருகிறார். அதை கவனித்த கதிர், ரீனா ஓகேயா என்று கேட்க, ஒன்னும் இல்லை, லேசா தலைவலிக்குது, அவ்வளவுதான் என்று சமாளிக்கிறார். அதன்பிறகு கதிர் தான் உயிரே படம் பார்த்ததாக சொல்லி ரீனாவிடம் லேசாக லவ்டாக் பேச முயற்சிக்கிறார். ஆனால் ரீனா அதற்கும் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் அமைதியாக இருக்கிறார். அந்த நேரத்தில் எதிரே ரதி மேமின் அப்பா தியாகராஜன் வருகிறார். அவரை பார்த்த உடனே ரீனாவுக்கு பழைய நினைவுகள் வந்து மன அழுத்தம் அதிகரிக்கிறது. கோபமாக அங்கிருந்து சென்று விடுகிறார். இதையெல்லாம் கதிர் குழப்பத்துடன் கவனிக்கிறார். பிறகு இருவரும் கேண்டீனுக்கு செல்கிறார்கள். அங்கேயும் ரீனா தலைவலியால் அவதிப்படுகிறார். இதை பார்த்த கதிர் ஜூஸ் வாங்கி வரச் செல்கிறார். ஆனால் அவர் திரும்பி வருவதற்குள் ரீனா திடீரென மயங்கி விழுந்துவிடுகிறார். உடனே ரீனாவை ஸ்ட்ரெச்சரில் கொண்டு சென்று அவசர சிகிச்சை தொடங்கப்படுகிறது. கதிர் மிகவும் பதற்றமடைகிறார். அந்த நேரத்தில் விஜயும் ஓடி வருகிறார். டாக்டர் ரஞ்சித், நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று கூறி ரீனாவுக்கு பரிசோதனைகள் செய்கிறார். அனைத்து ரிப்போர்ட்களும் நார்மலாக இருப்பதாக டாக்டர் கூறுகிறார். ஆனால் சமீபத்தில் பல அறுவை சிகிச்சைகள் நடந்ததால் ரீனா மனரீதியாக இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் அவருக்கு கூடாது என்றும் எச்சரிக்கிறார். சில மருந்துகள் எழுதி கொடுத்து ரீனா இனிமேல் வேலை செய்ய முடியுமா என்பதை அவருடன் பேசி தீர்மானிக்க சொல்லுகிறார். இதற்கிடையில் மருத்துவமனையில் தியாகராஜனை பார்த்த விஜய் கடும் கோபப்படுகிறார். நாங்க உங்களை விட்டு விலகி வந்தாலும் எங்களை விட மாட்டீங்களா என்று சண்டை போடுகிறார். ஆனால் தியாகராஜன், என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைக்கணும் என்று தன் பக்கம் நியாயம் பேசுகிறார். விஜய் அவரை அங்கிருந்து கிளம்பச் சொல்லி அனுப்புகிறார். அடுத்ததாக மருத்துவக் கல்லூரியில் அர்ஜுனும் அவரது புதிய நண்பர் வினோத்தும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போது மது வந்து அர்ஜுனிடம் நெருக்கமாக பேச ஆரம்பிக்கிறார். அர்ஜுனிடம் போன் நம்பரையும் கேட்கிறார். முதலில் மறுக்கும் அர்ஜுன் கடைசியில் ஒரு நிபந்தனையுடன் நம்பரை கொடுக்கிறார். காலேஜ் வெளியே மட்டும் என்னை தொடர்பு கொள்ளக்கூடாது என்று தெளிவாக சொல்லிவிடுகிறார். பிறகு அர்ஜுனை பார்க்க கிருஷ்ணன் அண்ணன் வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வருகிறார். அப்போது கே மருத்துவமனையில் மானசா எடுத்துக்கொண்டிருக்கும் முடிவுகள் குறித்து பேசுகிறார். ஆனால் அர்ஜுன், பணத்தை விட நல்ல பெயர்தான் முக்கியம், ஒருநாள் மானசாவும் அதை புரிந்து கொள்வார் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார். அடுத்த காட்சியில் வீட்டில் ரதி மேம் இருக்கும்போது திவி நண்பர்களுடன் படம் பார்க்கப் போவதாக கூறுகிறார். அவர் அணிந்திருக்கும் உடை பற்றியும் நண்பர்களின் நம்பர் பற்றியும் ரதி கேட்க திவி மிகவும் கோபமாக பதில் சொல்லிவிட்டு கிளம்பிச் செல்கிறார். இதற்கிடையில் ரீனாவுக்கு நினைவு திரும்புகிறது. கதிர், கார்த்திக், விஜய் அனைவரும் அருகில் நிற்கிறார்கள். மைல்டா சிஷர் வந்திருக்கு, இனிமேல் ஸ்ட்ரெஸ் எடுக்காத என்று கார்த்திக் கூறுகிறார். பிறகு ரீனா கதிரை நோயாளிகளை பார்க்க அனுப்பிவிடுகிறார். அதன் பிறகு ரீனா தனது அப்பா விஜயிடம் மிகவும் உருக்கமாக பேசுகிறார். நீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றத பார்த்தாதான் எனக்கு மனநிம்மதி என்று கூறுகிறார். ஆனால் விஜய், நீ இருக்கிறத விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை என்று உணர்ச்சிவசப்படுகிறார். மருத்துவமனையில் மற்றொரு அவசர நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் போது டாக்டர் அமலாவுக்கும் புதிய டாக்டர் ராகவனுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் திட்டிக்கொண்டு சண்டை போடுகிறார்கள். இதை பார்த்த ராக்கி, இவர்கள் சண்டை போடுறதை பார்க்கவே செம்ம என்டர்டெயின்மெண்ட் என்று காமெடியாக கூறுகிறார். இறுதியாக இரவு வேலை முடிந்து வீட்டிற்கு வரும் விஜய் கதவை தட்டுகிறார். கதவை திறப்பது காயத்ரி. அவரை பார்த்ததும் விஜய் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். காயத்ரி கன்னடத்தில், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். காயத்ரியின் வருகைக்கு பின்னால் என்ன ரகசியம்? விஜய்க்கு ஏன் இவ்வளவு அதிர்ச்சி? அடுத்த எபிசோடில் அதற்கான பதில் காத்திருக்கிறது.